السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. وقال صلى الله عليه وسلم: نظر الله امرأ سمع مقالتي ووعاها وأداها كما سمعها أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் இந்த உயர்ந்த அவையில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழா தலைவர், இந்த ஜாமியாவினுடைய முதல்வர், சுமார் 17-18 வருட காலமாக சஹீஹுல் புகாரியை இந்த பூமியிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரக்காத்துஹும், முன்வரிசையிலே அமர்ந்து முன்னிலை வகிக்கிற இக்கல்லூரியினுடைய சங்கைக்குரிய தலைவர், செயலாளர், பொருளாளர், கௌரவ தலைவர் உள்ளிட்ட அன்பார்ந்த நிர்வாக பெருமக்களுக்கும், கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர்களான அசாத்திதே கராம்களுக்கும், மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற மூத்த மன்பாயி உலமா பெருமக்களுக்கும், ஜாமியாவினுடைய பெருமைக்குரிய பேராசிரியர் பெருந்தகைகள், வருகை தந்திருக்கிற ஆலிம் பெருமக்கள், சிறப்பு விருந்தினர்கள், நாடு முழுக்க இருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்கள், பாக்கியத்திற்குரிய லால்பேட்டை நகர் சார்ந்த ஈமானிய சொந்தங்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் புகாரி ஷரீஃபினுடைய நிறைவில் ஒரு பொன்விழாவிலே இனிய மாலை பொழுது நமக்கு கழிந்திருப்பது அல்லாஹுவின் பாக்கியம். அன்பானவர்களே, எங்கெல்லாம் ஹாஃபிது பட்டமளிப்பு விழா நடக்குமோ அது குர்ஆனுக்காக நாம் எடுக்கிற விழா. எங்கெல்லாம் புகாரி ஷரீஃபுக்கு, அது புகாரியின் துவக்கத்தின் விழாவாக இருந்தாலும் புகாரி நிறைவின் விழாவாக இருந்தாலும் அது ஹதீஸுக்கு நாம் எடுக்கிற விழா. குர்ஆனை எப்படி அவன் பாதுகாப்பதாய் வாக்களித்தானோ அதே வாக்குறுதி குர்ஆனுக்கு அல்ல ஹதீஸுக்கும் பொருந்தும். ஹதீஸும் ஒரு வகையிலே குர்ஆன் தான், ஹதீஸும் ஒரு வகையிலே வஹி தான். உலமாக்களுக்கு தெரியும், வஹியை இரண்டாய் பிரிப்பார்கள், மத்லூப் என்றும் கைரு மத்லூப் என்றும். ஓதப்படுகிற வஹி ஒன்று, அதிகமாக மக்களால் ஓதப்படாவிட்டாலும் அது வஹிதான், அதற்கு ஹதீஸ் என்று பெயர். குர்ஆனுக்கு அல்லாஹு பாதுகாவலன் என்றால் ஹதீஸிற்கும் அல்லாஹு பாதுகாவலன். வஹி வந்த இடம் அது. சஹீஹுல் புகாரியினுடைய பாபு கைஃபகான பதுல் வஹி, வஹியின் ஆரம்பம் எப்படி என்கிற பாடத்திலே துவங்குகிற இந்த நூல் கலிமத்தானி ஹஃபீஃபத்தானியிலே போய் அந்த ஹதீஸிலே முடிகிறது அல்லவா, அதுவரைக்கும் உள்ளதெல்லாம் சத்தியமாய் அல்லாஹ்வுடைய வாக்கியம். நாம் புரிவதற்காக நபிமொழி என்று சொல்லுகிறோமே ஒழிய, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, வசன பிரகாரம் சஹீஹுல் புகாரியும் வஹிதான். வஹியில் வந்ததையெல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே திருமறையை பாதுகாத்தது அவன், ஹதீஸுகளை பாதுகாத்ததும் அவன். திருமறையை பாதுகாக்க ஹாஃபிதுகளை ஏற்படுத்தியது அவன், ஹதீஸுகளை பாதுகாக்க லட்சக்கணக்கான ருவாத்துகளை, ஹதீஸ் அறிவிப்பாளர்களை உலகத்திற்கு தந்தவன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன். நம்ப முடிகிறதா உங்களால்? ஒரே ஒரு அதிசயமான மனித பிறவி அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் பேசியதை இந்த உலகத்தில் அறிவிப்பு செய்தவர்கள் 1,00,000 மேல். 1,00,000 மேல். எங்க தாத்தா சொன்னாருன்னு நாங்க சொல்றதுக்கு 4 பேர் தான் இருப்போம். எங்க ஊர் தலைவர் சொன்னாருன்னு சொல்றதுக்கு 4 பேர் இருப்போம்.
எங்க கட்சி தலைவர் சொன்னாருங்கிறதுக்கு சில ஆயிரமோ சில லட்சமோ இருப்பான். ஒரே ஒருவர் பேசி 15 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையை, ஒவ்வொரு அசைவை, கண் அசைவை, இமை மூடலை எல்லாவற்றையும் அறிவிக்கிற அறிவிப்பாளர்கள் மாத்திரம் 1,00,000 பேர். ஹாஃபிதுகளை ஏற்படுத்தியது போலவே அல்லாஹ் நபிமொழிகளை பாதுகாப்பதற்கு முஹத்திஸீன்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். ஹதீஸ்களை வல்லுநர்கள் உலகமெல்லாம் இருந்தார்கள். புகாரி மட்டுமல்ல, நபி மொழிகள் எல்லாம். அன்பானவர்களே, குர்ஆனுக்குன்னு ஒரு 3 அற்புதம் இருக்கு. 3 அற்புதம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். 1, லா யன்கதி அஜாயிபுஹு, அற்புதங்கள் முடிவடையாது. குர்ஆனுடைய அற்புதங்கள் முடிவடையாது. வலா யக்லகு அன் கஸ்ரத்திர் ரத்தி, திரும்ப திரும்ப படிப்பதால் பழசாகாது, போர் அடிக்காது. திரும்ப திரும்ப படிப்பதால் பழசாகாது. 3வது, வலா யஷ்பஉ மின்ஹுல் உலமா, அறிஞர் பெருமக்கள் வயிறு நிரம்பவே மாட்டார்கள். அதாவது அறிவு பசிக்கு தீனி கொடுத்து கொண்டே இருக்கும். குர்ஆனில இருந்து நாங்கள் நிறைவு பெற்று விட்டோம் என்று எந்த அறிஞனும் நிறைவு கொள்ள முடியாது. இந்த 3 தன்மை குர்ஆனுக்கு எப்படி பொருந்துமோ, குர்ஆனுடைய மறுபிரதிபலிப்பாய் இருக்கக்கூடிய அசகுல் குதுபி பாத கிதாபில்லாவாக இருக்கக்கூடிய புகாரி உள்ளிட்ட நபிமொழி நூல்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். நபிமொழிகள் அற்புதம் முடிவடையாது. திரும்ப திரும்ப படிப்பதால் பழசாகாது. எத்தனை வருஷமானாலும் ஹதீஸை பேசுவோம். லா யஷ்பஉ மின்ஹுல் உலமா, மார்க்க அறிஞர்களின் அறிவுக்கும் பசிக்கும் தாகத்திற்கும் தீனி போடுகிற இடத்தில் நபி மொழிகள் தொடர்ந்து இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் சஹீஹுல் புகாரி உலகளாவிய அங்கீகாரத்தை, முக்கியத்துவத்தை, தனித்துவத்தை, தனிச்சிறப்பை, அதற்கென்று ஒரு அகமியத்தை பெற்றிருக்கிறது. புகாரியினுடைய மஜ்லிஸ் எப்பவும் சிறப்புரைன்னு போட்டால் கடைசியில் துவா அல்லது நன்றி உரைன்னு போட்டுருவாங்க. இங்கே துவாவை ஸ்பெஷலைஸ்டாக சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா அன்பர்களே? புகாரி ஷரீஃப் நிறைவின் போது கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். இது புகாரியின் விரிவுரையாளர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ويستجاب الدعاء عند ختم البخاري لأن محمد بن إسماعيل قال جعلت بيني وبين الله حجة. புகாரியின் ஆசிரியர் சொல்லுகிறார், நான் இந்த கிதாபை எனக்கும் அல்லாஹுவுக்கும் இடையில் ஹுஜ்ஜத், ஆதாரமாக வைக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை ஆய்வு செய்து புகாரியை முடிக்கிற போது துவா செய்தால் துவா கபூலாகும் என்று எழுதி தருகிற நம்முடைய முன்னோர்கள் பெருமக்களின் வரிசையில் தான் சஹீஹுல் புகாரியை ஹத்தம் செய்வதும் துவா செய்வதும். இங்கே மட்டுமல்ல, நாடு முழுக்க நிறைய அரபிக் கல்லூரிகளில், ஏன் தமிழகத்தில் காயல்பட்டினம், மதுராமப்பட்டினம் போன்ற கடற்கரை சார்ந்த அந்த காலத்தினுடைய வலிமார்கள் வாழ்ந்த தலங்களில் எல்லாம் புகாரி ஷரீஃபை வாசிப்பதும் படிப்பதும் அதன் பரக்கத்தை பெறுவதும் முடிவிலே துவா செய்வதும் இன்றைக்கு வரையும் இருக்கிறது. இது ஏதோ நாம உருவாக்கியதல்ல. ஸலஃபு ஸாலிஹீன்கள் எல்லாம் புகாரி ஷரீஃபை முடித்து அதற்கு துவா ஓதுகிற அந்த ஒப்பற்ற பழக்கத்தை கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் சில பேர்த்த ஆண்கள் எல்லாம் பெரிய பெரிய ஹாஃபிதுகளை, முஹத்திஸீன்களை உருவாக்கினான். முஹத்திஸீன்களில் ஹாஃபிதுனா உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம ஹாஃபிஸானா குர்ஆன் மனப்பாடம் பண்ணா ஹாஃபிஸா. அந்த காலத்தில் ஹதீஸில் என்ன தெரியுமா, 1,00,000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணா ஹாஃபிஸா. 1,00,000 ஹதீஸ், 3,00,000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணா ஹுஜ்ஜத். அவங்களுக்கு பேர் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸாலி. நிறைய பேர் 3,00,000. எங்களுக்கு முன்னாடி பேசி ஹஜ்ரத் சொன்னது போல யஹ்யா இப்னு மஈன் போன்றவர்கள் 6,00,000, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி 7,00,000 ஹதீஸ். திடீர்னு யாரையாவது எழுப்பிவிட்டா 7 ஹதீஸே ஓடாது. சும்மா சொல்கிறேன், பயப்படுவானா? 7 ஹதீஸே நம்மள்கிட்ட ஓட மாட்டேங்குது. 7,00,000 ஹதீஸ், அதுவும் சொந்த கையால் கட்டையிலே மை தொட்டு தொட்டு எழுதிய அந்த கரங்களை எத்தனை கோடி முத்தமிட வேண்டும்? அல்லாஹ் உருவாக்கியவர்கள். இந்த ஹத்மே புகாரி என்கிற பழக்கம் ஸலஃபு ஸாலிஹீன்களின் நீண்ட காலத்தில் இருந்திருக்கிறது. உலமாக்களுக்கு எல்லாம் தெரியும். சஹீஹுல் புகாரிக்கு ஏதாவது புகழ் பெற்ற விரிவுரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா பட்டுன்னு என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க தம்பி, ஃபத்ஹுல் பாரி. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். உலக புகழ் பெற்ற புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரை என்ன தெரியுமா? ஃபத்ஹுல் பாரி, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி. ஒரு குடும்பமே புகாரிக்காக உழைத்தது என்றால் அந்த குடும்பம் டோட்டலா வேலைக்கார பொண்ணுல இருந்து இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி வரையும் அத்தனை பேரும் புகாரியுடைய காதிமுகள். அவங்க மனைவி உன்ஸ் காத்தூன் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அல்லாஹ் அக்பர். அப்படியெல்லாம் மனைவி அமையிறது ரொம்ப பெரிய விஷயம். முழுக்க முழுக்க அவங்க பெரிய ஹதீஸ்களை வல்லுனர். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவங்க ஹாஃபிது, 1,00,000 ஹதீஸ் மனப்பாடம். பெரிய செய்தி என்ன தெரியுமா?
இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலம் பூரா புகாரிக்கு விரிவுரை எழுதி இங்கிருந்து இவ்வளோ தூரம் அடுக்கிற அளவுக்கு எழுதி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு முத்தாலா செய்ய முடியல. அந்த இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி போய் கேட்டாங்க, உங்கள் மனைவி உன்சு காத்தூன் புகாரியை அந்த போடுறாங்களே, வீட்டில் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்களா, குழந்தைகள்லாம் வேற இருக்குதே, எப்போ பார்த்தாலும் புகாரி படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்தி, அந்த பெண் என்னுடைய மனைவி, நிஅமத்தி ஜௌஜத்துலி, எனக்கு நல்ல மனைவி, ஒ நிஅமல் உம்முலி பனாத்திஹா, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல தாய், ஒ நிஅம ஷைഖத்துலி தலமீதிஹா, இந்த வார்த்தை முக்கியம், மாணவர்களுக்கு அவள் பயங்கரமான ஷேக். என்ன ஆனது தெரியுமா? மிஸ்ர் தேசத்தினுடைய புகழ்பெற்ற ஜாமியா மஸ்ஜித் அமீர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு பள்ளி, இன்னைக்கும் நீங்க நெட்ல தட்டி பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளின்னு தெரியும். அந்த மஸ்ஜிதில் திரைக்கு பின்னாலே ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கலை வல்லுநர்களுக்கு பாடம் நடத்தியது உன்ஸ் காத்தூன். ஒரு பள்ளியில் கணவர் பாடம் நடத்துகிறார் சஹீஹுல் புகாரி, மறுபள்ளியில் ஜாமியா அமீர் இப்னு ஆஸில் பாடம் நடத்துறது யார் தெரியுமா? உன்ஸ் காத்தூன். நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் சரியா ரஜபு மாசத்தில் கத்மே புகாரி பண்ணி ஊருக்கே ஹல்வா இனிப்புகளை வழங்கி கொண்டாடுவது உன்ஸ் காத்தூனுடைய வழக்கம் என்று அந்த சபையிலே உட்கார்ந்து அவர்களிடத்திலே ஹதீஸ்களை ஓதிய மாணவர்களில் ஒருவர் அல் இமாமு ஸஹாவி ரஹிமஹுல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஸஹாவி போன்றவர்கள் எல்லாம் இந்த அம்மாட்ட மாணவர்கள்னா, அல்லாஹு அக்பர், என்ன மாதிரி குடும்பமாக இருக்க வேண்டும். மனைவி, மக்கள், வேலைக்காரியிலிருந்து அத்தனை பேரும் சஹீஹுல் புகாரியினுடைய ஊழியர்களாக ஒரு குடும்பம். அதனால் தான் எத்தனையோ விரிவுரைகள் இருந்தாலும், சுமார் சஹீஹுல் புகாரிக்கு மட்டும் நான் அறிந்து 200க்கு மேலே தாண்டிருச்சு. முழுமையாக பாதியாக கால்வாசியாக ஜுசுக்களாக முஃபரதாத்துகளாக 540 விரிவுரை புகாரிக்கு வந்திருக்கிறது. ஏங்க, ஒரு புக்குக்கு ஒரு கைடு, ஒரு கோனர் வரலாம், 2 கோனர் வரலாம். நம்ம பையன் 3 கைடு வந்தாவே எதை வாங்குறதுன்னு தெரியாமல் இருப்பான். ஒரே ஒரு கிதாப் சஹீஹுல் புகாரிக்கு 540 விரிவுரைகள். அல்லாஹு அக்பர். முழுமையான விரிவுரைகள் எக்கச்சக்கம். அவ்வளவு விரிவுரைகள் இருந்தாலும் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஃபத்ஹுல் பாரிக்கு உலக தரத்தை அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா? குடும்பமே புகாரியினுடைய காவலர்கள், புகாரியினுடைய ஊழியர்கள், புகாரிக்காக வேண்டி பங்களிப்பு செய்தவர்கள். அதை ஒட்டித்தானே என்னவோ நாடு முழுக்க நிறைய இடங்களில் கத்மே புகாரி ரஜபில் தான் முடிக்கிறாங்க. ரஜபில் வேற மாதங்கள்லையும் முடிக்கிறாங்க. குறிப்பாக ரஜபு ஷாபானி அல்லமா சஹாவி அவர்கள் அந்த அம்மாவுடைய கத்மே புகாரி முடிக்கிறதுக்கு இன்னொரு பள்ளியில் பாடம் நடத்திட்டு இருந்த கணவர் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து அவங்க புகாரி முடிச்சு துவாவில் கலந்துட்டு இனிப்பு வாங்கும்போது கேட்டது தான் அல்லமா சஹாவி, இந்த அம்மா வீட்டில் எப்படி இருக்காங்க? அப்போ சொன்னது தான் அது, நிஅம ஜௌஜத்துலி ஒ நிஅமல் உம்முலி பனாத்திஹா ஒ நிஅம ஷைഖத்துலி தலாமீதிஹா என்று சொன்னது. பெண்களும் கூட பெரும் பெரும் முஹத்திஸ்களாய் புகாரி ஷரீஃபுக்கு சேவையாற்றி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நான் புகாரி குறித்து மாத்திரம் என் வட்டத்தை வைக்க விரும்பவில்லை. நபிமொழிகள் என்கிற பிரம்மாண்டம் இந்த உம்மத்தில் நமக்கு கிடைத்த பெரும் பேர். உலகமெல்லாம் இன்றைக்கு வரையும் நபிமொழிகளின் சில வாக்கியங்கள் மகத்தான மாற்றத்தை மறுக்க இயலாத ஆதாரமாக உலகத்தில் இருக்கிறது. ஓடுகிற ஆட்டாவின் பின்புறத்தில் இருந்து மலைப்பாறைகளின் சுவர் வரைக்கும் ஆங்காங்கே உலகம் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில வாசகம் அரபியில் சொல்லாவிட்டாலும் தமிழில் உங்களாலே சொல்ல முடியும். இந்த வாக்கியங்கள் எல்லாம் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. உலகத்தில் எந்த தலைவனுக்கும் அப்படிப்பட்ட உறுதியான முத்திரை பதிக்கிற வாசகங்கள் இல்லை. எத்தனை நபிமொழி. பிஞ்சு பசங்களை, சின்ன குழந்தைகளை எந்திரிச்சு நின்றா சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருக்கிறப்ப நீ சாப்பிடக்கூடாது. உலக புகழ் பெற்ற நபிமொழிகள் மட்டுமல்ல, மாற்றத்தை உலகத்திலே ஏற்படுத்திய நபிமொழிகள் இவைகள் எல்லாம். யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு நீ பார்ப்பது சதகா. இந்த உலகத்தில் இந்த நேயத்தை எல்லாம் பேசியது நபிமொழிகள் மட்டும்தான். உழைப்பவன் வியர்வை உளரும் முன்னால் அவனுக்கு கூலி கொடுக்க வேண்டும். உன்னுடைய தாயின் பாதமடியிலே உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. நீ நல்லவன் என்றால் உன் மனைவியிடம் நல்ல பெயர் எடுத்துக்கொள். பெண் குழந்தையை பெற்றவனும் நானும் இப்படி இருப்போம் மறுமையில். இந்த முத்தான வசனங்கள் எல்லாம், வாக்கியங்கள் எல்லாம் உள்ளூர் அளவில் அல்ல, உலக அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்திய அற்புதமான வாசகங்கள் இவைகள் எல்லாம். ஏன்? கால்நடைகளை சரியாக தீனி கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று பேசி வர்க்கபுகா சாலிகத்தன் வத்ருகுகா சாலிகத்தன், வாகனம் ஓட்டுறதா இருந்தாலும் நல்லா ஓட்டு, கட்டி போடுறதா இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நல்ல தீனி கொடுத்து வச்சுக்கோன்னு ஜீவகாருண்யம் பேசியதிலே இருந்து இந்த நபிமொழிகள் எல்லாம், நான் சும்மா சாம்பிளுக்கு 4-5 வார்த்தை மட்டும் தமிழில் சொல்றேன். உலகம் முழுக்க மிகப்பெரிய மடைமாற்றங்களை ஏற்படுத்திய இடத்தில் ஹதீஸ் கலை கண்டு தனிப்பங்குண்டு.
கத்தாரில் இஸ்லாத்தில் சேர்ந்தார் ஒருத்தர் இல்லையா. ஃபுட்பால் மேட்ச் நடந்ததெல்லாம் கத்தாரில், அகில உலக அளவில் வேர்ல்டு கப்பில். அந்த நாடு தன்னை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவங்களுக்கு சொல்லி பார்த்தாங்க, சர்வதேச கிரிக்கெட் கிளப்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி கிண்ணி புட்டி குட்டி எல்லாம் இதெல்லாம் வச்சுக்கலாம்ல, கிரிக்கெட் கிளப் நடக்கிறப்ப அதெல்லாம் சகஜம் தானே, ஃபுட்பால் நடக்கிறப்ப ஒன்றும் பண்ண மாட்டோம், இங்கே இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கங்கே குரான் ஹதீஸ் அது இது என்னென்னத்தையோ பண்ணி வச்சா அந்த ஃபுட்பால் கிளப்லேருந்து வெளியே வர்ற இடம் பூரா ஹதீஸ், திரும்புகிற இடம் பூரா ஹதீஸ். ஊருக்குள்ளே அவன் எங்கேயாவது ஹோட்டலில் தங்க போனான்னா ஹதீஸ், எங்கே போனாலும் நபிமொழிகள் குரான் வசனங்கள். இந்த லாஸ்ட்டாக 28 நாள் கழித்து 29வது நாள் எல்லாம் கிளம்புறாங்க, ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சு. அப்போ ஒருத்தர் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டு, நான் இந்த நபிமொழியை படிச்சுக்கிட்டே இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன், இவ்வளவு தூரம் வந்து உலகத்தில் மனித நேயத்தை ஒன்றுமே இல்லை, நம்மளை பார்த்தா அது ஒன்றுமே இல்லைம்போம். ஒரு மனிதனை பார்த்தால் நீங்கள் சிரித்து கொண்டே புன்னகைத்து கொண்டே பாருங்கள், அது சிறந்த தர்மம் இருக்குல்ல, அதை தான் எழுதி வச்சிருக்கு. ஸ்மைல் ப்ளீஸ், இட் இஸ் ஆல்சோ டொனேஷன். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸ்மைல், இட் இஸ் ஆல்சோ டொனேஷன். நீங்கள் புன்னகை செய்யுங்கள், இதுவும் தர்மம். இந்த ஒரு வாசகத்தை தூக்கிட்டு போய் அந்த ஆள் உட்காந்து என்னமோ பிரித்து மேய்ஞ்சிருக்கார் போல தெரியுது. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 28வது நாள் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டார். வந்துட்டு போன கிரிக்கெட் கிளப்புக்கு, இந்த ஃபுட்பால் மேட்சுக்கு வந்துட்டு போன அத்தனை பேரும் கண்டிப்பாக 10 ஹதீஸாவது மனப்பாடம் பண்ணியிருப்பான். ஊர் பூரா ஹதீஸ். நபிமொழிகளால் ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்கள் நிறைய. அவர் அந்த நாட்டுக்காரர் வந்து சொன்னார், இதெல்லாம் தப்பு, எல்லா மதத்துக்காரனும் வர்றான், நீங்கள் எல்லா பக்கம் நபிகள் நாயகமுடைய இதாக எழுதி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை. அவர் ஒரே வாரத்தில் சொன்னார், நீ வந்து 28 நாள் கூத்தடிக்கிறதுக்காக நான் என்னோட தீனையெல்லாம் we will not change our religion for 28 days. we will not change, மாற்ற மாட்டோம். 28 நாள் கூத்தாட்டத்துக்காக நான் வந்து என்னுடைய தீனை மாற்றிக்கவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின வாசகம் சர்வதேச அளவில் பிரபலமானது. இந்த நேரத்தில் நீங்கள் சவுதியெல்லாம் இப்படி பண்ணுறானேன்னு ஒப்பிட்டு பார்த்தா அது நான் பொறுப்பல்ல. ஆமாம், மோசமான உதவி பூரா ஒன்று சேர்ந்துட்டான் போல தெரியுதாங்க. ஹைர், ஆமாம், 40 லிட்டர் சாராயம் மட்டும் விற்கிறதுக்கு சட்டம் பாஸ் ஆகிருக்கு. அதாவது அதிகமாக குடிக்கக்கூடாதான், விற்க மாட்டாங்களாம், வெறும் 40 லிட்டர் மட்டும் விற்பாங்களாம். நீ 40 லிட்டர் கொடுத்தா பிளாக்ல 400 எப்படி வாங்குறது நம்மளுக்கு தெரியாதா? அன்பானவர்களே, நபிமொழிகள் உலகம் முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. நபிமொழிகள் ஒரு குறிப்பிட்ட மைதானத்தில் அல்ல, மாணவர்களிடம் மாத்திரமல்ல, பெண்களிடத்தில் மாத்திரமல்ல, இன நிற மொழி எல்லா பாகுபாடுகளையும் கடந்து உலகம் முழுக்க ஒரு தன்னாட்சி செலுத்திய ஒரு மனிதரின் வாசகம் என்று சொன்னால் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபிமொழிகள். நபிமொழிகளை படிக்கிற போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும். ஒன்று, ஹதீஸுடைய பொருள், கருத்து, விரிவு இதெல்லாம் கிடைச்சிரும். இது நடத்துறப்பவே எதிர்த்து சொல்லுவாங்க, என்ன ஹதீஸ், இதில் என்ன கருத்துன்னு, அது கிடைச்சிரும். இன்னொரு பொக்கிஷம் கிடைக்கும், என்ன தெரியுமா? அன்பானவர்களே, புகாரி உள்ளிட்ட ஹதீஸ் நூல்களை படிக்கிற போது 2 பாக்கியம் கிடைக்கும். ஒரு பாக்கியம் ஹதீஸின் பொருள், அதன் ஆழ அகலங்களோடு அந்த ஹதீஸ் உட்பொதிந்திருக்கிற விளக்கங்களோடு கூடிய அந்த ஹதீஸினுடைய விரிவு கிடைக்கும். 2வது பெரிய பாக்கியம் ஒன்று கிடைக்கும், என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை நீங்கள் ஒரு சனதோடு இணைகிறீர்கள், ஒரு சங்கிலி தொடரோடு இணைகிறீர்கள். முன்னாலே இருக்கிற மாணவர் 7வது சுமரா என்றால் அவர்களுக்கு நூருல் அமீன் ஹஜ்ரத் அவர்கள் என்றால் இவர்களுக்கு உஸ்தாத் 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 என்று போய் அநேகமாக இன்றைக்கு ஒரு 100 தலைமுறைகள் வருகிற போது, ஒரு 140 தலைமுறைகள் வருகிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நீங்கள் தொடுகிறீர்கள். ஹதீஸ் படிப்பது வெறும் நபிமொழி படிப்பதல்ல. புகாரியை ஆசிரியரிடத்திலே படிக்கிற போது கிடைக்கிற பெரும் பாக்கியம், அதற்கு சனது என்று பெயர். சனது என்றால் என்ன தெரியுமா? ஒரு சங்கிலி, அதன் முதல் நுனியை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்திருக்கிறார்கள், அதன் கடைசி நுனியை மன்மூல் அன்வாருடைய 7வது சும்ரா மாணவன் பிடித்திருக்கிறார். இந்த தொடரில் நாம் இணைவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லாஹு அக்பர். சனது மகத்தான இஸ்லாமிய உலகத்தின் பெரிய அருட்கொடை என்று சொல்ல வேண்டும். எல்லாம் சனதோடு வருது. இவங்க சொன்னாங்க, அல்லது அங்கிருந்து வந்தால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அங்கிருந்து தொடங்கி வாழுகிற நம் தலைமுறை வரைக்கும். அநேகமாக நான் நினைக்கிற கருத்துப்படி நூருல் அமீன் ஹஜ்ரத் அவர்கள் புகாரி நடத்துகிறார்கள் என்றால் இவர்களுடைய 53வது தலை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 53வது தலைமுறைக்கு அப்பால் சில தலைகளை கடந்து சென்றால் அங்கே கண்டிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இதே சங்கிலியை பிடித்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார். இது சனது என்று சொல்லுகிறோம். ஹதீஸுகளின் சனது என்கிற இந்த இணைப்பு பாலத்தை பெற்ற பெரும் பாக்கியத்திற்குரியவர்கள் முஸ்லிம்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க,
எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸே முசாஃபஹான் பேர், உலமாக்களுக்கு நன்கு தெரியும். சாஃபஹது அன்-நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கஃபி பைன கஃபைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் கையை கொடுத்து முசாஃபஹா செஞ்சேன். மா மஸஸ்து ஹஸ்ஸன் வல ஹரீரன் அல்யன மின் யதி ரசூலில்லாஹ், பட்டு துணியோ எந்த பட்டு குஞ்சமோ உலகத்தில் ரசூலுல்லாவின் கையை விட மென்மையாக ஒரு கையை நான் பிடித்ததில்லைன்னு சொன்னாங்கல்ல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சாங்க. அவரோட மாணவர் இந்த ஹதீஸை சொல்றப்ப அவங்க மாணவர் கையை பிடிச்சாங்க. நீண்ட நெடுங்காலம் இந்த முசாஃபகாவுடைய ஹதீஸ் முசாஃபகா செஞ்சுக்கிட்டே போயிருக்குது. அதனால் உலமாக்களிடத்தில் இந்த ஹதீஸுக்கு பெயர் ஹதீஸுல் முசாஃபஹா. ஸல்லல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவின் கையை தாபிஈ பிடித்தார், தாபிஈ கையை தபஇ தாபிஈ பிடித்தார், அவர்களுக்கு பின்னாலே முஹத்திஸீன்கள் பிடித்தார்கள். இந்த சனர் என்கிற இந்த தொடர் நான் வேற மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியும். உலகத்திலேயே சனது நம்மளை தவிர வேற யார்ட்டும் இல்லை. நியூட்டன் வரைக்கும் போகுமா நம்ம அறிவியல்வாதியாட்டிருந்து? நியூட்டன் வரையும் போகுமா? நம்ம மாஸ்டர் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளேட்டோ வரையும் போகுமா? யாரு சொன்னா? முதல்ல தொடர் வேணும். உங்க அத்தா யாரு? அவரு. தாத்தா அவரு. தாத்தா அவரு. அசத் இப்ப கேட்டாங்கல்ல, முகமது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகைரத் இப்னு பர்தஸ் இப்னு ஜுஃபி, இப்படி போறோமா இல்லையா? இதுக்கு பேர் சனது. முஸ்லிம்கள் மாத்திரம்தான் பெயரில் சனது வைத்தார்கள், ஹதீசுகளில் சனது வைத்தார்கள். இதை பார்த்து இந்த பழக்கம் தொற்றி ஃபுகஹாக்கள் சனது வைத்தார்கள். ஏன் சூஃபியாக்கள் சனது வைத்தார்கள்? இன்னைக்கு எல்லாம் நீங்க ஒரு ஷேக்னு சொன்னா அவருடைய ஷேக்னு போய் எங்காவது ஒரு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடம் அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போய் சனது முடியும். சூஃபியாக்கள் சனது வைத்திருக்கிறார்கள், ஃபுகஹாக்கள் சனது வைத்திருக்கிறார்கள், முஹத்திஸீன்கள் சனது வைத்திருக்கிறார்கள். சனது என்பது முஸ்லிம்களினுடைய தனித்துவம். இதை நமக்கு கற்றுத்தந்தது ஹதீசுகள், முழுக்க முழுக்க ஹதீசுகள். அன்பானவர்களே, நபிமொழிகள் இந்த மண்ணில் நிறைய மாற்றங்களை தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் ஹதீசுகளுக்கு என்று ஆட்களை ஏற்பாடு செய்தார். அந்த காலத்தின் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொடங்கி இந்த காலம் வரைக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்களுக்கெல்லாம் அவங்களா மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா நினைக்க வேணாம். உலமாக்களுக்கு தெரியும், அது இல்மே லதுன்னி அல்லாஹ் கொடுத்தது. மார்க்க அறிஞர்களுக்கு குறிப்பாக நாம் கலந்தாலோசிக்க வேண்டிய செய்தி அது. குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி சொந்தமா இல்லை, அது லதுன்னி, அல்லாஹ்விடமிருந்து வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 3 தடவை ஓத தெரியாதுன்னு சொன்ன போது இறுக்கி அணைச்ச உடனே ஓதனாங்கல்ல, இல்மு பூரா சப்ளை ஆயிருச்சுன்னு அர்த்தம். இல்மே லதுன்னி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகபட்சமாக ரசூலுல்லாஹ்வோட கூட இருந்தது 3.5 வருஷம் மட்டும்தான். ஹைபரில் தான் இஸ்லாத்திலே சேருவதற்கு வருகிறார்கள். வஃபாத்து நபிக்கும் ஹைபருக்கும் இடையில டோட்டலா 4 வருஷம். 3.5 வருஷம் மட்டுமே கூட இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்கள்ல நான் அதிகமா அறிவிச்சது நான் தான். எனக்கு அடுத்தது அம்ர் இப்னுல் ஆஸ் கொஞ்சம் அறிவிச்சிருக்காரு. ஃபைன்னஹு கான யக்துபு வலா அக்துபு, அவருக்கு எழுத தெரியும் ஹதீஸை, நான் எழுதாம மனப்பாடம் பண்ணேன். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? துண்டை விரிக்க சொன்னார்கள், நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். 3 தடவை இப்படி தூக்கி அள்ளி போட்டாங்க ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைராவுக்கு. ஒண்ணுமே இல்லை, வெறுங்கையில தான் அள்ளி போட்டாங்க. அவரு என்னமோ ரசூலுல்லாஹ் நிறைய போடுற மாதிரி துண்டை பெருசா விரிச்சார். என்னமோ கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சின்ன கரிச்சி பளவுக்கெல்லாம் விரிக்கல. அவர் எடுத்த உடனே பெருசா விரிச்சார். என்ன எப்படி ரசூலுல்லாஹ் ஏதாவது நிறைய போடட்டும்னு. நம்ம பொம்பளைகள்கிட்ட கஞ்சிக்கு பக்கெட் கேட்டீங்கன்னு வைங்க, ரமலான்ல அவன் கண்டிப்பா பள்ளிவாசல்ல ஒரு இதுதான் ஊத்த போறாங்க, ஒரு பாட்டன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஊத்த போறாங்க. ஆனா இத்தா பெரிய பக்கெட், 14 பேர் குடிக்கிற கஞ்சி அளவுக்கு பக்கெட் கொடுப்பாங்களா இல்லையா? துண்டை விரிப்பான்னு உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பெரிய துண்டை விரிச்சாங்க. 3 தடவை ரசூலுல்லாஹ் அள்ளி போட்டாங்கல்ல மானசீகமாக. அந்த கையில் நம் புறக்கண்களிலே ஒன்றும் இல்லை, ஆனால் ஞானங்களின் பொக்கிஷம் இருந்தது. எடுத்து நெஞ்சோட அதை தூக்குறப்ப அவர் எப்படி தூக்குனார் தெரியுமா? என்னமோ வைட்டான அம்மிக்கல்ல அதில் வச்சிருக்கிற மாதிரி தூக்குனார். இந்த டப்புனு இப்படி தூக்குறது ஒன்று இருக்கு, கொண்டா ஒண்ணுமில்லண்டு பைட்டா என்னத்தையோ தூக்குற மாதிரி தூக்கி இப்படின்னாருல்ல. அப்புறம் சொன்னாரு, ஃபமா நஸீது ஷையம் பஅது, அதுக்கு பின்னாடி என் வாழ்க்கையில மறதிங்கிறதே கிடையாது, மறதிங்கிறதே கிடையாது. நான் சொல்ல வர்றது, ஓத தெரியாது என்று சொன்ன போது இருக அனைத்து குர்ஆனை கொடுத்தார்களே, அதுவும் லதுன்னி. அபூ ஹுரைரா போன்றவர்களுக்கு துண்டை அணைத்த பின்னால் எதுவும் மறக்கவில்லை என்றார்களே, ஹதீஸும் லதுன்னி. குர்ஆனும் ஹதீஸும் இந்த உலகத்திற்கு நமது சம்பாத்தியத்தால், நம் திறமையால், நம் படிப்பால், நம் எழுத்தால், நம் மனப்பாடத்தால் இல்லவே இல்லை. அது எல்லாம் இல்மே லதுன்னி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தார். அவ்வளவு ஞானங்களை இந்த உலகத்திற்கு அறிவித்து லட்சக்கணக்கான ஹதீசுகளை கொடுத்தவர்கள். ஒரு காலம் சஹாபாக்கள் காலம் முடிஞ்ச உடனே அடுத்த காலம் எங்க ஹதீஸ் எல்லாம் ட்ரையா போயிருமோ, அல்லாஹ் ஒருத்தரை எழுப்பினான். ஆயிஷா அம்மா 2210 ஹதீசுகள் உலமாக்களுக்கு தெரியும். வஃபாத் ஆகிற ரம்ஜான் 17 அல்லமா இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி பிறக்கிறார்கள்.
ஒரு இமாமுல் ஆதமுடைய மௌத்தின் போது ஷாஃபி இமாம் பிறப்பது போல ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்திற்கு பிறகு அந்த இடத்திலே எழுந்து நிற்க இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி, அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை போல ஆயிஷாவை போல மனன சக்தி அல்லாஹ் நடத்தாட்டி கொண்டே வருகிறான். 88 நாள்ல ஹாஃபிஸ் ஆனாங்க. ஹிஃப்துல் குர்ஆன் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் 89 கூட கிடையாது, 88 நாள்ல கம்ப்ளீட் ஹிஃப்ஸ் முடிஞ்சு. தொட்டு தொட்டு கையில எழுதுனது எவ்வளவு தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க. 2210 ஆயிஷா அம்மாவினுடைய மறைவின் போது வெளியாகி அவர்களின் காலத்தை போலவே சேவை செய்து ஹிஜ்ரி 99 எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி சற்றேறக்குறைய 89 வருஷம். அன்றைக்கு இருந்த கலீஃபா உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுக்காக விரித்து வைத்து கட்டைகளை தொட்டு இவர்கள் எழுதிய ஹதீஸ்கள், கையால் எழுதிய ஹதீஸ்கள் 2200 ஹதீஸ்கள் எழுதியது யார்? இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி. அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தான். வரிசையா தபஅ தாபிகள் வந்தார்கள். இமாம் புகாரிக்கு உஸ்தாத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ். நம்மெல்லாம் என்னமோ இவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஓதன அஜித்துமாருக்கு போல தெரியுதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, எல்லாம் இறைநேசர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தேர்வு. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் ஹதீஸுக்குன்னு தேர்வு செஞ்சது. நிற்க 1000 ஹதீஸை சொல்லிட்டு போங்கன்னா அங்கேயே நின்று ஹதீஸ்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. புகாரி இமாமுக்கு உஸ்தாத், அவங்க தகப்பனார் பேர் முபாரக், பெரிய இறைநேசர். எங்கேயோ அப்படி போகிறப்ப கண்ணு தெரியாத ஒருத்தர் உட்காந்துருந்தார். முபாரக் வந்திருக்கிறதா சொல்லிட்டு தடுமாறி வந்து முபாரக் என்னோட பார்வை வர்றதுக்கு துவா செய்ய, நீ துவா செஞ்சா கபூல் ஆகுங்கிறாங்க. அல்லாஹும்ம ருத்த பஸ்ரஹு. துவா செஞ்சார், யாரெல்லாம் பார்வையை கொடுத்துருன்னு. அடுத்த நிமிஷம் பார்வை வந்தது. முஹத்திஸீன்களுடைய குடும்பமும் அவர்களின் பாரம்பரியமும் விளங்குவதற்காக சொல்லுகிறேன். பார்வை வந்த உடனே கேட்டார், என் வீட்டில் மந்தரா ஹாதிகில் பின்த மன் தத்தஸவ்வஜுஹா, நீ யார் இந்த பொண்ணை கட்டிக்குவான்னு நினைக்கிற, யாருக்கு நான் கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட? முபாரக் ரஹ்மத்துல்லாஹி, பெரிய இறைநேசர்கிட்ட. அவங்க சொன்னாங்க அழகான வாக்கியம், வல் ஜாஹிலூன யுஸவ்விஜூன லில் ஹஸப் வல் யஹூது லில் மால் வன் நஸாரா லில் ஜாஹி வல் முஸ்லிமூன லித்தீனி ஃபத்ஃபர் பிதாத்தி தீன். கிட்டத்தட்ட அழகான 2 ஹதீஸுகளுடைய தொகுப்பை ஒரு வார்த்தையில் அவர் சொல்றார். அறியாமை காலத்துக்காரர்கள் பரம்பரைக்காக திருமணம் செய்வார்கள், யகூதிகள் காசுக்கு கல்யாணம் செய்வார்கள், நசாராக்கள் பதவிக்காக திருமணம் செய்வார்கள், முஸ்லிம்கள் தீனுக்காக செய்வார்கள், நீ தீனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு சொன்ன உடனே இவ்வளவு காலம் கண் தெரியாமல் இருந்து கண் பார்வை பெற்ற முபாரக் என்ன சொன்ன? முபாரக் அவர்களை பார்த்து இந்த இவர் என்ன சொன்னார் தெரியுமா? முபாரக், தீன் உள்ளவரை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்கிற, எனக்கு தெரிஞ்சவரை இந்த பகுதியில் வேற யாரும் இல்லை, நீயே கட்டிக்கோ. என்ன ஆச்சு தெரியுமா? அன்னைக்கு மாலையே திருமணம் நடந்தது. அன்பானவர்களே, இந்த இறைநேச ஜோடிக்கு பிறந்தவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி. அந்த பிறந்த குழந்தை தான் புகாரி இமாமுக்கு உஸ்தாத். ஹதீஸுகளுக்காக இறைவன் தேர்வு செய்த முஹத்திஸீன்கள் எல்லாம் ஏதோ படித்து பட்டம் பெற்றதோ, தங்களுடைய சுய சம்பாத்தியத்தில், அவர்களின் அறிவில், அவர்கள் தேடிக்கொண்ட படிப்பில் அப்படியெல்லாம் வரல. அல்லாஹு அக்பர். நீண்ட காலமாக ஹதீஸுகளை பாதுகாக்க அல்லாஹ்வுடைய தேர்வு இது. நிறைய பேர் எனக்கு முன்னாடி பேசுறவங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சொன்னாங்க. இந்த உஸ்தாதிட்டையே உஸ்தாதை விட 16 அடி பாயறவங்க இருக்காங்க தெரியுமா? அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க அஹ்மத் இப்னு ஹம்பல். ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, அந்த அலமு பில் அக்பாரி சிஹாஹி மின்னா. எப்பா, எங்களை எல்லாம் விட சஹீஹான ஹதீஸை தெரிஞ்சுக்கிறதுல நீதான்பா பெரிய ஆளு. சொல்றது யாரு தெரியுமா? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத். இத்தனூன்னு வயசு, சின்ன வயசு, வாயை திறந்து பேசினா எல்லாருமே ஏத்துக்கிறாங்களே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் தீவான்ல எழுதியிருக்காங்க, அஜாயிபுஸ் ஸமானி தலாதா, இந்த காலத்தின் அதிசயமான மனிதர்கள் 3 பேர். பயங்கரமா கால அதிசயம், அதிசய பிறவி 3 பேர். 1 அரபுல்லா யஅரிபு கலிமத்தன் அபூ தௌர். அவர் அரபி, ஆனா நல்ல அரபியே பேச மாட்டாரு, பேசினா தப்பா பேசுறாரு, ஆனா சரியான அரபி, பெரிய பண்டிட்டு. அவருக்கு அபூ சௌர்னு பேரு. என்னை ஆச்சரியப்படுத்தியவர்கள் அவர் 1. வஅஜமியுன் லா யுக்திஉ ஃபீ கலிமத்தின் ஹஸனு ஸஅஃபரானி. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் அரபியா அல்ல, ஆனா இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு அரபி வார்த்தை கூட தப்பா வந்ததில்லை. ஹசன் ஜாஃபரானின்னு ஒருத்தர். அல்லாஹ் அக்பர். என்னை ஆச்சரியப்படுத்துறதுல பயங்கரமான ஆளு. அபூ சௌர் 1, ஹசனு ஜாஃபரானி 2, 3வது அஹ்மத் இப்னு ஹம்பல். குல்லமா கால கலிமத்தன் சத்தகஹுல் கிபாரு. என்ன சின்ன பையன் அந்த பையன் அஹ்மத் இப்னு ஹம்பல். வாயை திறந்து என்ன பேசினாலும் எல்லா பெரியவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்படி ஒரு காலத்தின் அதிசயம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று எழுதுவது யார் தெரியுமா? நம்முடைய பார்வையில காலத்தின் அதிசயமான இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நபி மொழிகளை தொன்று தொட்டு அது தொடரவும்
தொய்வில்லாமல் வந்து கொண்டிருக்கவும் அதை பாதுகாக்கவுமான ஏற்பாடு என்பது ரப்பு பயங்கரமாக செய்திருக்கிறார். அவங்க தொகுத்தது முஸ்னத் அஹ்மத் 30,000 ஹதீஸ். அவங்க மகன் சொன்னார், எங்க தகப்பனார் அவங்க மனப்பாடத்தில் அவங்க எழுதி வச்சிருந்த 7 லட்சம் ஹதீஸ்ல முஸ்னத் அஹ்மதுல கிடைச்சது நமக்கு 30,000 மட்டும். தொகுத்து வைத்திருந்தது 7 லட்சம். 7 லட்சத்திலே கிடைத்தது வெறுமனே 30,000. காலம் முழுக்க ஹதீஸை எழுதுறதில்ல, ஹதீஸுகள்லையே கடந்து ஊர்னவங்க. வஃபாத்துடைய நேரங்க அவங்களுடைய மாணவர் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மாணவர் அபூபக்கர் மரூசின்னு சொல்லி அவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க. அபூபக்கர் மரூசி அவங்க வந்த உடனே வஃபாத்துடைய நேரம் வந்துருச்சு. எப்பா ஒது செய்ய வைக்கிறையா என்னையான்னு கேட்டாங்க. ஒது செய்ய வைக்கிறையான்னு அவர் தான் ஒது செய்ய வச்சார். ஒது செய்ய வச்சவர் தான் நமக்கு இதை அறிவிக்கிறார். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கடைசி கட்டம் ஒது செஞ்சுக்கிட்டே வர்றப்போ சும்மா படுக்கையில் படுத்திருக்கிறவங்கள என்ன ஒது செய்ய ரொம்ப பயங்கரமாக செய்வாங்க. டப்பு டப்புன்னு தண்ணி ஊற்றி விடுவாங்க. யா அபா பக்கர் ஹல்லில் அசாபிஐ, என் விரல்களை எல்லாம் கை கால் விரல்களை எல்லாம் கோதி விடு. நான் ஒது செய்யறப்பவெல்லாம் கை விரல்களையும் கால் விரல்களையும் கோதி கழுவுவது பழக்கம் செய்யினாங்க. கோதி கழுவி விட்டு அந்த ஒதுவுக்கு பின்னாடி படுத்தவங்க களிமா சொல்லிட்டு வஃபாத்தானாங்க. அன்பானவர்களே, லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்டு லட்சக்கணக்கான பேரின் இஸ்லாமுக்கு காரணமானது அவர்களுடைய ஜனாசா. அந்த ஒது செஞ்சுட்டு போய் படுக்க வச்ச உடனே கூப்பிட்டு சாலேஹ் அவர்களுடைய மகன் ஜுபைர் பின் சாலேஹ் அவர்களுடைய பேரன் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முடியை கையில் கொடுத்து, ஒரு முடி என் கண்ணில் வை, இன்னொரு முடியை இந்த கண்ணில் வை, ஒரு முடியை வாயை திறந்து நாக்கில் வை, வச்சு என்னை அடக்கம் பண்ணிடு. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி நான் சொல்லுவது நபி மொழிகளை பாதை பாதையாய் பாலமாய் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாய் கொண்டு வந்து சேர்த்து கொடுத்த யாரும் அவர்கள் சொந்தமாக எடுத்த முயற்சிக்குரியவர்கள் அல்ல, ரப்பால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். சஹீஹுல் புகாரி அந்த அடிப்படையில் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டது. காலத்தால் எனக்கு முன்னால பேசுறவங்க சொன்ன மாதிரி போலி நபிமார்கள் வந்தாங்க, போலியாக நிறைய பேர் எல்லாத்தையும் கடந்து சஹீஹான தொகுப்பு. அப்பப்ப போலி நபி இப்போ கூட வர்றானு நிறைய பேர் போலி நபின்ட்டுலாம். அங்க எங்கேயோ ஒருத்தனை பக்தாத்லேயோ யாரோ ஒரு ஆள் நபின்னு வந்தால் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு. அதாவது பரவாயில்ல, பின்னாடியே ஒருத்தன் நான் தான் அல்லான்ட்டு வந்துட்டான். ஆமாங்க. அப்புறம் அவனை கூப்பிட்டு அவர் பேசியிருக்காரு அங்கே உள்ள பெரியா, டேய் இந்த பாரு நபின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான், என்ன ஆச்சு தெரியுமா, உள்ள தூக்கி போட்டாங்க. அவங்க அவன் அப்படியா சொன்னான், ஆமாம் நான் அனுப்பவே இல்லையேன்னா. இவன் முடிவே பண்ணிட்டான், இவன் ரப்புல் ஆலமீன் மாதிரி. அன்பானவர்களை, காலத்தால் பொய்யர்கள் நபி என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். பொய்யான வார்த்தைகள் ஹதீஸுகளாக வந்தது. ரொம்ப வேடிக்கையாக ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்கல்ல, நான் இதுக்கு முன்னாடி லால்பேட்டை ஜல்சாலையே சொன்னான்னு தெரியல, சொல்லியிருப்பேன். இந்த நிறைய பக்கம் சுற்றுறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை, எங்கே எதை பேசணுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த கேரளாவில் மத்தி மீன் விற்றுக்கிட்டே வந்த ஆள் கடைசியில் விற்க முடியாமல் சேல் ஆக மாட்டேங்குது, ஈஷா தொழுகை ஆயிடுச்சான். பள்ளிவாசல் போர்டில் எழுதி போட்டு உட்காந்துட்டார் கூடைய வச்சு. அதில் என்ன எழுதினார்னா, பழைய செய்தி தான் இது, உங்களுக்கெல்லாம் தெரியும். மண் அக்களை மத்தி பகுவமின் அஃதலி உம்மத்தி, மண்ணக்களை மத்தி யார் மத்தி மீன் சாப்பிட்டானோ அவன் என் உம்மத்திலே சிறந்தவன். கீழே புகாரின்னு போட்டான். எல்லாரும் வந்தாங்க, கடன்னு மீன் காலி ஆயிடுச்சு. மீன் காலி. ஆலிம் சார் கடைசியில் வந்தார். வந்து பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு ரொம்ப கோபம் இவன்கிட்ட சண்டை போட்டார். டேய் என்ன எழுதியிருக்கா அப்படின்னாரு. இல்லை மத்தி சாப்பிட்டா அவங்க உம்மத்தில் சிறந்தவங்கன்னு எழுதுனேன். அதெல்லாம் பிரச்சனை, புகாரின்னு எழுதியிருக்கிற நீ. ஆமாப்பா, எப்படி எழுதுனா நீ? என் பேர் புகாரி. நான் மீன் விற்கிற புகாரி, நான் சொன்னதா எழுதி போட்டிருக்கேன். ரசூலுல்லான்னு நான் எழுதி போட்டா நீ என்னை திட்டு, நீ என்னை ஏதாவது செய்யலாம். அன்பானவர்களை, காலத்தில் நிறைய போலி நபிகள் வந்தார்கள், போலியான ஹதீஸுகள் வந்தது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் வந்தது. அந்த காலத்தில் எல்லாம் நபிமொழிகளை பாதுகாத்து இன்றைக்கு வரையும் ஒப்படைத்த பெருமைக்குரியவர்கள் நபிமொழி கலை சார்ந்த வல்லுநர்கள். நீங்க சர்வ சாதாரணமா நபிமொழி என்னமோ இங்க பிரிண்ட் போட்டாங்க கொண்டு வந்து புத்தகமா கொடுத்துட்டாங்க என்று சொல்ல முடியாது. புகாரி உள்ளிட்ட சியாசித்தா உள்ளிட்ட அத்தனை நபிமொழிகளும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டிலே பாதுகாக்கப்பட்டிருக்க. அந்த அத்தனை பேரும், குறிப்பாக சஹீஹுல் புகாரி, வஃபாத் வரைக்கும் அல்லாஹ்வின் நிழலிலே வாழ்ந்த பெருமகன் முகமது பின் இஸ்மாயில் புகாரி. லாஸ்ட் டே வஃபாத் ஆகிற அன்னைக்கு இஷால நடந்ததை சொல்லிட்டா நான் சொல்லி இதோட முடிச்சிடறேன், என் டைம் முடியுது இன்னொரு 3 நிமிஷத்தில். அன்பானவர்களே, இமாம் புகாரி புகாராவுக்கு பக்கத்தில் சமர்கந்துக்கு பக்கத்தில் ஹர்தங்குன்னு ஒரு ஊர், ஹர்தனக்குன்னு சொல்லுவாங்க, ஹர்தங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஹர்தங்குக்கு போயிட்டாங்க. அந்த கிராமத்தில் இருந்தாங்க. எல்லாரும்
ரம்ஜான் முடிய போகுது, பெருநாள் வரப்போகுது. இமாம் புகாரி அங்கே இருக்காங்களேன்னு சமர்கந்திலிருந்து ஒரு குரூப் கிளம்பி இமாம் புகாரி அவர்களை பார்க்க வருகிறார்கள். வந்து சொன்னாங்க, ரொம்ப நாளாக இந்த கிராமத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க, ஒரு பள்ளியோ ஒரு மஸ்ஜிதோ 2 மஸ்ஜிதோ தான் இங்கே இருக்குது. உங்களுடைய ஆழமான கருத்துக்களை எல்லாம் வாங்கி கொள்ளுவதற்கு பெரிய பெரிய பள்ளிவாசல்களோ மதாரிசுகளோ தர்சுகாக்களோ எதுவுமே இல்லை. தயவு செய்து சமர்கந்துக்கு வாங்க, இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தானே, போயிடலாம், வாங்க வாங்க. இல்லைன்னா இங்கேயே இருந்துக்கிறேன். கருத்தங்களை தான் இருக்கிறாங்க. இது நடப்பது பெருநாளுடைய இரவு வெடிந்தால். ரொம்ப நேரம் சொன்னதுக்கு அப்புறம் வற்புறுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சாங்க. உடம்பு சரியில்லை தான், எந்திரிச்சாங்க. துணியெல்லாம் போட்டுட்டு ஒது செஞ்சுட்டு தலப்பா துணி கேட்டாங்க, தலப்பா கொடுத்தாங்க. இமாம் புகாரியுடைய வரலாறு இது. முழுசாக தலப்பாவை கட்டி முடிச்சுட்டு அந்த ஒட்டகத்துக்கு வாகனத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு வாகனம் எப்பவும் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஏற முடியல. 2வது தடவை 3வது தடவை ஒரு 2-3 பேர் வந்து பக்கத்தில் நின்று இமாம் புகாரியை மேலே ஏற்றுவோன்னு சொல்லி முயற்சி பண்ண சொன்னாங்க. விட்டுரு, என்னால் வாகனத்தில் ஏற முடியலங்கும் போது நான் அதனால தான் இங்கேயே இருக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னதுனால வந்தேன். நீங்கள் தயவு செய்து அல்லாவுக்காக திரும்பி போங்க, நான் சமர்கந்துக்கு வரல, கருத்தங்களையே இருக்கேன். நாங்கள் உள்ளே போய் உட்காந்து அவங்க இடத்துக்கு போய் சில வினாடிகளில் அவர்கள் வஃபாத். அதாவது கடைசி நேரம் வரைக்கும் ஆக்டிவாக இருந்து படுக்கையில் ஒது செஞ்சுட்டு தலப்பா கட்டிட்டு வாகனத்தில் ஏறுறதுக்கு போயிட்டு அதில் ஏற முடியாமல் திரும்பி வந்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சமர்கந்திலிருந்து வந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு கர்த்தங்களையே உயிர் பிரிந்தது அல்லவா. பிறந்த காலம் முதல் வஃபாத்தினுடைய நேரம் வரைக்கும் அல்லாஹுவின் நிழலிலே வாழ்ந்த பெருமக்கள் முஹத்திஸின்கள். அதில் குறிப்பாக சஹீஹுல் புகாரியினுடைய ஆசிரியர் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி, 16 வயசு. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலா 14வது பிறை வெளிச்சம், லைட்டு கிடையாது. கபரிஸ்தானில் இன்னைக்கு மாதிரி எதுவும் பாதுகாப்பு கிடையாது, வெறும் மண்ணு கபரு. ஒரு இலையை எடுத்து வச்சு ரசூலுடைய ரவுலாவில் ஒரு கையை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மண்ணு கபர், அப்போ அது மேலே கையை வச்சுட்டு எடுத்துட்டு தாரீகுல் குலஃபா என்று மதீனாவின் நிலா வெளிச்சத்தில் எழுதிய முதல் கிதாபு புகாரி இமாமுடையது தாரீகுல் குலஃபா. அன்னைக்கு தொடங்கினது கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி வரைக்கும் இந்த உம்மத்திற்கு பயன்பட்டிருக்கிறது என்றால் நபி மொழிகள் மகத்தானவை, நபி மொழிகளை பாதுகாத்தவர்கள் மகத்தானவர்கள். அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பது போல் நான் துவக்கத்தில் சொன்னதை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். ஹதீஸுகளையும் அல்லாஹ்தான் பாதுகாக்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன். புகாரி நிறைவு செய்யும் இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா காலமுள்ளளவும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சேவையாற்றுகிற, படிக்கிற, ஓதுகிற, கேட்கிற, பரப்புகிற இந்த உச்சகட்டமான மார்க்க பணியில் அல்லாஹ் நம்மையும் இணைத்துக் கொள்ள எல்லா காலத்திலும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்நாளின் கடைசி வினாடி வரைக்கும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் பேசி பேசியே எழுதியே சிந்தித்தே உயிர் பெரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.